அவனுக்கு எல்லாம் இருந்தால் எல்லாம் முடியும். இதை இரவு பகலாக இப்போது வேலையெல்லாம் முடிச்சிருக்கிறது. கடன் தந்தவங்க யாரும் திருப்பி கேட்காத காரணத்தினால் தைரியம் நாம் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். கேட்கும்போது கொடுக்கலாம், நம்ம வீட்டுக்கு வாங்கினீங்க, அந்த வீட்டுக்கு அதை வாங்கியிருக்கிறோம் என்று தைரியம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாரும் நமக்கு ஆதரவு ஒத்துழைப்பு தந்தீர்கள். இதனுடைய எல்லாரும் மூல காரணமாக நான் ஆலிமானுக்கு முக்கியமான ஒரு காரணக்காரன். என்ற தாப்பனார் கோயம்புத்தூரில் கொண்டு வந்து என்னை ஒப்படைச்ச உஸ்தாதாக்கும் என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை மௌலானா முகமது இலியாஸ் இந்தாதி ஃபாசில் பாக்கவி எதிர்த்தவங்க அவருடைய அந்த தாப்பனுக்கு சமம். என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் முன்னோடி அவர் அசர்த்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரெண்டாவது பேட்சாக்கும் இப்போ இந்த வருஷம் இறக்கக்கூடிய ஆளுங்கள். ஒரு பேட்சு நம்ம 2023 அல்லா தௌஃபீக் கொண்டு வந்து இறக்கி விட்டோம். இப்போ அடுத்த பேட்சு, ஏன்னா அந்த பேட்சுக்கு இந்த பேட்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உண்டு. போகிற பேட்சில் உள்ள உலக கல்வி அவங்க டிகிரி இல்லை. இன்ஷா அல்லாஹ் இவங்க பிகாம் படித்து இறக்குறாங்க. அவங்களுக்கு அது இடத்திலாகும் இருந்தாலும் ஆஃபிலாகும் ஆலிமாகவும் பிகாம் ஃபைனல் இன்ஷா அல்லாஹ் முடிச்சு இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்திற்கு இறங்கணும். நம்முடைய தேவை பிகாம் படிச்சவங்க அது நடக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. மாறாக இதுக்கு மேலுள்ள படிப்புகளை அது எங்களுடைய ஸ்பெஷல் கனவு என்ன அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் எல்எல்பி படிக்கக்கூடிய ஒரு ஆய்வு நம்முடைய சமுதாயத்துக்கு சமர்ப்பிக்கணும். அது பெரிய ஒரு லட்சியமாக்கும். கோர்ட்டில் ஆய்வு போய் நம்ம கோயம்புத்தூருடைய பல்வேறு பிரச்சனைக்கு, தமிழகத்துடைய பிரச்சனைக்கு கேரளாவுடைய ஹைகோர்ட்டுகளையும் முன்சிப் கோர்ட்டுகளையும் சிவில் கோர்ட்டுகளையும் அந்த ஆய்வுகளை கொண்டு தமிழ்நாட்டிலையும் இன்ஷா அல்லாஹ் இறக்கணும். அது பெரிய நோக்கமாகும். அத்தோடு இப்போ படிக்கக்கூடிய ஆலிம் பசங்களுக்கு எல்லாம் மானசீகமாக கல்வியில் கொண்டு 5000 சம்பளம் தர்றாங்க, 2000 சம்பளம் தர்றாங்க, இதுக்கெல்லாம் அடிமை வேலை பார்க்கணுமா அப்படின்னு பொதுவாக உண்டு. இன்ஷா அல்லாஹ் அவனவருடைய கலா எப்படி இருக்குமோ அதுபோல நடக்கும். இருந்த போதிலும் கூட நாங்கள் இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். குரூப் 4, குரூப் 1 and 2 இதுவரை டிஎன்பிசிஎஸ்சி எக்ஸாம்களில் இன்ஷா அல்லாஹ் இவங்களை எழுத வைக்கணும். மேலும் நம்ம இப்போ பல இடங்கள்லையும் பொதுவாக மதுசாவுக்கு வரக்கூடிய யாருன்னு கேட்டால் திருட வருவான். அதுபோல சமூகத்தில் கெட்ட பேர் உள்ளவன் வருவான். அதுபோல பித்ரா பிடிச்ச ஊருக்கு அடங்காத வருவாங்க. பொதுவாக நம்முடைய ஒரு பாணி உண்டு. மதரசால படிக்காதவங்க நிலமாக்க முடியாது, அந்த சமூகத்தில் வராது. இந்த மதரசால அடங்காத கேசு தான் போட்டு ஒரு மதரசால விடுறாங்க. அப்படின்னு ஒரு பையன் மதரசாலுக்கு ஒரு ஊருக்கு அடங்கலையா உடனே இணைந்து வச்சுக்குவாங்க. என்ன இவன் மதரசால கொண்டு விடுவான், கொண்டு விட்டு அடங்குவான் அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பாணி சிலப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்காது நான் சொல்லலை. இருந்த போதிலும் ஊரில் அடங்காத கொண்டு வந்து இங்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அது நம்மளே தீர்வு ஒன்னா பீஸ் முடிக்க போகுது. அதாவது நம்ம அந்த வேலைக்கு நிற்கிறது இல்லை. ஏன் கேட்டால் 4 பேர் எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு போகுது. அப்படி சரி நிக்கலும் நடந்துட்டு இருந்த போதிலும் அப்படி உள்ளவங்களுக்கு கூட நல்லாக்கி இருக்க வேண்டியது காலத்தோட கட்டாயமே. அதனால அதுக்காக நீங்க எந்த முத்தாயிரங்களும் அப்படி உள்ள தலைப்பாயிட்டு இருக்கக்கூடிய எந்த முத்தாயிரங்களும் அப்படியே ஊருக்கு அடங்காதவங்க கொண்டு கார் கொண்டு விடல. அதாவது தொஃபி கூட இந்த வருஷம் 10th 11th 12th எழுதுகிற மக்கள் எல்லாம் பார்க்கும். இப்போ இங்கே உள்ளது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அவன் எதிர்காலத்துக்காக வேண்டியும் இந்த ஸ்தாபனத்துக்காக வேண்டி உதவி செய்வதோடு இந்த வருடம் பொன்னிமிக்க ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஸ்தாபனத்தோடு ஒட்டியவர்களை இங்கே இன்ஷா அல்லாஹ் நம்ம தங்கஸ்தாதவர்கள் எண்ணீர் கொடுத்து அனுப்புவார்கள். சிலவங்க ஹஜ் போகக்கூடியவங்க இருந்தாங்க. திடீர்னு பார்த்தால் சென்ட்ரல் கவர்மெண்டில் நடந்த பிரைவேட்டில் போகக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அடி கிடைச்ச காரணத்தினா அவங்க இடத்துல சக்கரப்பட்டு வரல. நம்ம துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். تفكيرا ومهدره قواعد الأحكام وأوضاعها من نصوص الآيات وألماعها ليذهب عنهم الرجس ويطهرهم تطهيرا فمن كان له
قلب أو ألقى